Hi friends, welcome to Hungry Junction. இன்னைக்கு நம்ம Hungry Junctionல சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு 300 கிராம் சிக்கன் போன்லெஸ் எடுத்துருக்கிறேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். முதல்ல சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிறேன். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வைங்க, நல்லா ஊறட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிட்டு நம்ம சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கன்லாம் வெந்துட்டு இப்போ நான் அதை எடுத்துட்டு மீதி இருக்க சிக்கனையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி 400 கிராம் நூடுல்ஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 2 லிட்டர் தண்ணியை சூடு பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியில் 1 ஸ்பூன் உப்பும் 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 400 கிராம் நூடுல்ஸ் எடுத்துருக்கிறேன். நூடுல்ஸ்லாம் தண்ணிக்குள்ளே அமுங்குற மாதிரி கரண்டியால் நல்லா அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டு 3-4 நிமிஷம் அப்படியே விடுங்க. நூடுல்ஸ்லாம் நல்லா வெந்துடும். நூடுல்ஸ் நல்லா வெந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கனால நூடுல்ஸ்லாம் ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்குது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் இப்போ நான் வடித்து எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் நான் 1 லிட்டர் நார்மல் வாட்டர் ஊற்றி வடித்து எடுத்துக்கிறேன். இப்படி செய்கிறதுனால நூடுல்ஸு இன்னும் உதிரியாக வரும். இப்போ நூடுல்ஸ் செய்கிறதுக்கு சிக்கன் பொரிச்ச எண்ணெயவே 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். சிக்கன் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல முட்டையை பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முட்டையை லைட்டாக கலந்து விட்டுட்டு முட்டைக்கு தேவையான உப்பும் 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். உப்பும் மிளகுத்தூளும் முட்டையில் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு முட்டையை பொரித்து எடுத்துக்கலாம். முட்டை நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நான் இப்போ சிக்கன் பொரித்த எண்ணெயை 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். பொடிசாக நறுக்கின பூண்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே பொடிசாக நறுக்கிய இஞ்சியையும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டை ஒரு 30 செகண்டு நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை 1 நிமிஷம் லைட்டாக நான் வதக்கிக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு இப்போ நான் நீளமாக நறுக்கிய கேரட்டை சேர்த்துக்கிறேன். கேரட் கூடவே 3 பீன்ஸை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கேரட்டு பீன்ஸ் சேர்த்து 1 நிமிஷம் நான் வதக்கிக்கிறேன். காய் ரொம்ப வேக வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். கோஸையும் நீளமாக நறுக்கி அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கோஸ் ஒரு 30 செகண்டு வெந்தால் போதும். இப்போ 2 பச்சை மிளகாவை நீளமாக கீறி சேர்த்துக்கிறேன். இப்போ குடமிளகாயும் நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா,
1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு, பொரிச்ச சிக்கன், பொரிச்சு வச்ச முட்டை எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நூடுல்ஸை தண்ணி இல்லாத மாதிரி நல்லா வடித்து சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாலாம் நூடுல்ஸில் சேர்கிற மாதிரி மெதுவாக கலந்து விடுங்க. இந்த மாதிரி 2 ஸ்பூன் வச்சு நூடுல்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். நூடுல்ஸை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் தூவிக்கிறேன். மிளகுத்தூள் தூவிட்டு இப்போ நூடுல்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்குது. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ஹங்க்ரி ஜங்ஷனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.